என்ன? சுந்தரராஜ பெருமாள் அலர்கோயிலிருந்து கள்ளழகர் வேடம் புரிந்து இன்று வைகை ஆற்றில் தங்க குதிரை வனத்தில் எழுந்தருளினார். இந்த சூழலில் அதைத் தொடர்ந்து அங்கிருந்து 7:25 மணிக்கு கிளம்பிய கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு மண்டகப்படி எழுந்தருளி தற்பொழுது ராமராயர் மண்டகப்படியில் அங்கு எழுந்தருளி அங்கு அந்த அழகருக்கு குளிர்விக்கும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. எவ்வாறு என்றால், அந்த தங்க குதிரை வாகனத்தில் இருக்கும் அழகர் மீது விரதம் இருந்து வேடமணிந்த பக்தர்கள் அந்த பாரம்பரியமான தோப்பை என்பது அந்த ஆட்டுக்குள்ள பையில் தண்ணீரை நிரப்பி அழகர் மீது சுற்றி நின்று தண்ணீரை பீச்சி ஆடி பாடி மகிழ்வார்கள். இது காண்பதற்கு ஒரு கண்கொள்ளா நிகழ்ச்சியாக இருக்கும். இதைத் தொடர்ந்து அழகர் இந்த கோடை காலத்தில் குளிர்விக்கப்படுகிறார் என்பது ஐதீகம். தொன்று தொட்டு இந்த அழகருக்கு இந்த இடத்தில் வேடமணிந்த பக்தர்கள் சூழ்ந்து நின்று அழகரை சுற்றி தண்ணீரை பீச்சி அடித்து அழகரை குளிர்விப்பதாக ஐதீகம். இது ஒரு பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதைத் தொடர்ந்து அழகர் அங்குள்ள அந்த மண்டபத்தில் எழுந்தருளிகளால் அங்கு நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை அங்க பிரதர்சனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து அழகர் எழுந்தருளி இரவு 9 மணி அளவில் வண்டியூரில் உள்ள வீரராக பெருமாள் கோவிலுக்கு சென்றடைகிறார். அபிநயா. நம்முடைய செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார். வெற்றி, இந்த ராமராயர் மண்டகப்படி இந்த நிகழ்வு குறித்த சிறப்பம்சங்கள் என்ன? இந்த திருவிழாவில் அடுத்த கட்டமாக என்னென்ன நிகழ்வுகள் உள்ளன? சித்திரை பெருவிழாவினுடைய நாயகன் கள்ளழகர் வேடமேற்று நேற்று மதுரை வந்தடைந்தார். இன்று அதிகாலை வைகை ஆற்றில் லட்சக்கணக்கான பக்தர்களின் உணர்ச்சி பெருக்கு கடலுக்கிடையே வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து வழிநடுக பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளியவர் தற்பொழுது ராமராயர் மதுச்சியம் பகுதியில் இருக்கக்கூடிய திவான் ராமராயர் மண்டகப்படிக்கு வந்திருக்கிறார். இங்கு வந்தவருக்கு அவருடைய பக்தர்கள் அழகர்களுடைய அடியவர்கள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருந்து அந்த தீர்த்தவாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த உற்சாக கொண்டாட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். சித்திரை மாதத்தில் இந்த விழா நடப்பதால் அழகர் மற்றும் அழகரை காண வரக்கூடிய பக்தர்களும் மக்களும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த வெக்கை தெரியக்கூடாது என்பதன் நோக்கத்தில் இந்த தீர்த்தவாரி என்பது உருவாக்கப்பட்ட தீர்த்தவாரி நிகழ்வு என்பது அந்த தீர்த்தத்தை மஞ்சள் கலக்கப்பட்ட நீரை ஆட்டு தோலில் செய்யப்பட்ட அந்த பையில் சேகரித்து வைத்து அவர்கள் அழகரின் மீது பீச்சி எடுத்து அந்த நீரை பீச்சி எடுத்து வாரி இறைத்து இந்த கொண்டாட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அழகருக்கு நிகழ்த்தப்படக்கூடிய கொண்டாட்டங்களில் இது ஒரு உச்ச தருணங்கள் கொண்டது. அதி உற்சாகமாக மொத்த கூட்டமும் மொத்த திரளும் ஆடிப்பாடி இந்த தீர்த்தவாரியை கொண்டாடி இருக்கிறார்கள். மக்களை தேடி வரும் கள்ளழகரை மக்கள் கொண்டாடாமல் இருப்பது என்பது கொண்டாட்டத்திற்கு செய்யக்கூடிய
தவறாகும். எனவே அதன் அடிப்படையில் இவர்கள் கள்ளழகருக்கு அவருடைய பாணியிலேயே அவருடைய உடை அணிந்து அவரை போலவே வேடம் அணிந்து இவர்கள் இந்த உற்சாக கொண்டாட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள்.